இந்தியாவின் சாலையோர வியாபாரிகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட பெருந்தொற்று காலத்தின் போது பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் தொடங்கப்பட்டது என்றும், சாலையோர வியாபாரிகளின் சுயதொழில், தன்னம்பிக்கை, சுயமரியாதை ஆகியவற்றை மீட்டெடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் ஸ்வநிதி மெகா முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக 10,000 சாலையோர வியாபாரிகளுக்கு கடன்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாடு, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் சாதனைகள் குறித்து மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியதாவது: இந்த திட்டம் மூலம் 60,94,000 சாலையோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 10,678 கோடி மதிப்பில் 80,42,000க்கும் அதிகமான கடன்களை வழங்கப்பட்டுள்ளது. முதல் தவணையில் ரூபாய் 10,000 வரையிலும், பின்னர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணைகளில் முறையே ரூபாய் 20,000 மற்றும் ரூபாய் 50,000 வரையிலும் மூலதன கடன் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் சாலையோர வியாபாரிகளின் நிதி உள்ளடக்கத்திற்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் அவர்களின் மரியாதை மற்றும் கண்ணியத்திற்கும் வழிவகுத்துள்ளது. இப்போது சாலையோர வியாபாரிகள் முறைசாரா கடன்களை நம்பியிருக்க வேண்டியதில்லை. அவர்கள் அதிக வட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. கடன் வாங்குவதற்கு அவர்களுக்கு மாற்று வழியை அரசு வழங்கியுள்ளது என்று கூறினார்.